மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, குட் வைஃப் அப்படிங்கிற ஒரு ஹாட்ஸ்டார் வெப் சீரிஸ் பார்த்தேன் நேற்று நைட்டு. நல்லா இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்தது. நல்லா இருக்கு படம். குட் வைஃப். எனக்கு ஃபேஸ் தெரில, அதனால தான் ஃபேஸை கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துட்டேன். குட் வைஃப் வந்து நம்ம பிரியாமணி, அப்புறம் சம்பத்ராஜ், ஆர்யா அர்ஜுனா, இது மூணு தான் தெரிஞ்ச ஃபேஸ்கள். மற்றெல்லாம் அந்த குட்டி குட்டி நாடகத்தில் நடிக்கிறவங்க, குட்டி குட்டி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிறவங்க தான். அஜித் கோஷி சார், அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அவர். ஸோ அவங்களாம் தான் நடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே அட்வொகேட்ஸு. பிரியாமணி மேடமும் சம்பத்ராஜ் சாரும். அவர் அட்வொகேட்டு சம்பத் சார் வந்து ஒரு பெரிய அட்வொகேட்டு. அவர் மேலே அவருக்கு இல்லாத எதிரிகள், அரசியல் கட்சிகள் வந்து ஒரு மார்ஃபிங் மாதிரி ஒரு வீடியோ பண்ணி, மார்ஃபிங்லாம் அது உண்மையாக வீடியோ தான். அவர் இன்னொரு பொண்ணு கூட ஒரு செக்ஷுவல் அஃபேரில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது. அவங்க வெட்டிங் 16வது வெட்டிங் ஆனிவர்சரியில். அப்போ இது ட்விஸ்ட் ஆகி அது தன் புருஷன் உண்மையாகவே தப்பு பண்ணியிருக்காரா இல்லை யாருன்னா பொய்யா இது பண்ணியிருக்கான், மார்ஃபிங் பண்ணி தான் ஃபேமிலிக்கு இஷ்யூஸை குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஸோ நல்லா போகிறாங்க. அப்புறம் அவர் சொத்து குவிப்பு லஞ்சம்லாம் வாங்கியிருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம சம்பத் அண்ணனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்ச உடனே பிறகு இவங்க ஃபேமிலி அந்த அவர் சொந்தமாக அவனை வீடெலாம் ஜப்தி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு கோர்ட்டு. இவங்க திடீர்னு ரெண்டட் ஹவுஸுக்கு போவாங்க. அப்புறம் பிரியாமணி மேடம் அவங்க முன்னாள் ஜட்ஜி, கொஞ்சம் பிரேக் எடுத்துருந்தாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, கிட்ஸு பசங்கனால. இப்போ மறுபடியும் ஜூனியர் அசோசியேட்டாக ஒரு லீகல் லா ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே சின்ன சின்ன கேஸ் எல்லாமே நல்லா கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா ஒர்க் பண்ணுறனால திடீர்னு தன்னோட புருஷன் கேஸை ஹேண்டில் பண்ண வரும்போது இன்னொருத்தர் லா அட்வொகேட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி என்னை வெளில கொண்டு வா, ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷன் உண்டாக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவார் சம்பத்ராஜ் ஜெயிலில். அப்படியே அவன் நீ என்ன பொய் சொல்கிற, நீ தப்பு பண்ணது பண்ணல. ஸோ உண்மையாக இருப்பாங்க. கடைசியில் மேடம் உண்மையாக இருப்பாங்க, அவங்களும் உண்மையாக தான் இருப்பாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாமல், இனிமேல் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. ஆர்யா அர்ஜுனா இதில் எப்படி வருவார்னா, பிரியாமணி மேடமோட எக்ஸு படத்தில். ஸோ எக்ஸு அதான் அந்த எல்லா மேல்ஸுக்கும் இருக்குமே ஒரு கேவலமான எண்ணம், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்ட்டு ஒரு கேவலமான அந்த எண்ணங்கள்லாம் சொல்ல சண்டை வரும். பசங்களை நல்லா வளர்ப்பாங்க. பசங்களுக்கும் அந்த மாதிரி இந்த அப்பாவோட வீடியோ, ஜலபுலா வீடியோ வந்து பசங்க வேர்ல்டு வைடு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிடுச்சினால எல்லாரும் சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஒரு சொசைட்டியில் வெளியில் வர முடியல, முகம் காட்ட முடியல. ஸோ சொசைட்டியில் முகம் காட்ட முடியல. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸு. அப்புறம் திடீர்னு இவங்க புருஷனை வந்து கூப்பிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எப்படியோ பெயில் கிடச்சி வெளில வந்துடுறாங்க. இவர் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து லா அசோசியேஷன்லேருந்து போய் சேர்றாரு, ஆரம்பிக்கிறாரு சம்பத் அண்ணன். ஆரம்பிக்க வரும்போது மறுபடியும் ஒரு ஃபோன் வருது ஆர்யா அண்ணன்கிட்டேருந்து, நீ ஹாப்பியாக இருக்கியா அந்த ஆள் கூட அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக நான் கல்யாணமே ஆரியண்ணன் இவங்களுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டா, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்றுட்டு போயிட்டாங்க, புருஷனு வெளில வந்தான், இனிமேல் நான் என் ஃபேமிலி டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் சார்ட்டட் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்டு வெளில வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி உங்க கூட பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்காமல் எவ்வளோ வருஷம் நாளாக காத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு லவ்வோட போகிறாங்க. குட் ஒய்ஃப் முடியுது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் நார்மல் ஒரு லா த்ரில்லர், லா க்ரைம் கோர்ட் த்ரில்லர் ஸ்டோரி நல்லா இருந்தது. எஸ் பாய்.